சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே 3 மேட்ச் விளாண்டாங்க. இல்லை இப்படி ஆரம்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டீம் சிஎஸ்கே, வில் தே குக்? ஸோ அப்படி என்ன பண்ணாங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா ஹவ் இட் வெண்ட். ஸோ எப்படி போயிருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்ச் ரைவல்ஸோட எல் கிளாசிக்கோ பெர்ஃபெக்ட் ஸ்டார்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டை எதிர்பார்க்க முடியாது. பெர்ஃபெக்டா எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு ஆசிலேஷன் இருந்துச்சு. நான் மும்பைக்கு வந்து சேப்பாக்கல 6-3 ரெக்கார்ட் இருக்கு, மேபி இன்னைக்கு வந்து மும்பை ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்க ஒரு வேலை அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க காடி நாங்களாம் ராஜா. அப்போ வந்துட்டு நான்லாம் கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா நான் நினைச்சிட்டேன் கண்டிப்பா ஆர்சிபி மேட்ச் இல்ல டோர்னமெண்ட் கண்டிப்பா இந்த 7 மேட்ச் 6 மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க, எப்படின்னா உள்ள வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சா. நிறைய பேர் அப்பயே சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் படிக்கும் போது. எனக்கு என்னமோ இந்த மிடில் ஆர்டர் மேல ஒரு லைட்டா ஒரு டவுட் வருது. எல்லாரும் ஆர்சிபில தான் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஆர்சிபில பயங்கர எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டர்ல வந்து வீக்லாம் இல்ல, மிடில் ஆர்டர் வீக் தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி ஆர்சிபி பிரிச்சு காட்டிட்டாங்க. இதான உங்க மிடில் ஆர்டர், நீங்க மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு அது இல்லாம இன்னொரு மெயின் ரீசன் வந்து பவர் பிளே போறது எங்க பவுலர் வந்து இல்ல. ரெண்டுமே பவர் பிளே பேட்டிங்கும் மோசமா இருக்கு, பவர் பிளே பவுலிங்கும் மோசமா இருக்கு. அதுலதான் தோக்குறாங்க. பவர் பிளே பேட்டிங்ல தோக்குறாங்க, பவர் பிளே பவுலிங்ல தோக்குறாங்க. ஸோ இங்கே கூட பரவாயில்ல. அடுத்த 3ஆம் மேட்ச் ராஜஸ்தான் அங்கே ஓரளவுக்கு ஸ்பின் ஐடி இருந்துச்சு ஆனா பவர் பிளே பேட்டிங் கொடுத்துட்டாங்க. பவர் பிளேல மட்டும் ஒரு எவ்வளவுக்கு அது 42 ரன் வச்சாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் 8 ரன் 7 ரன் பவர் பிளேல. அது இல்லாம யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அவங்களும் ஒரு நல்ல பொசிஷன் டீம் இல்லை. அவங்களும் வந்து இல்ல ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க என்னன்னா, பாத்தியாரு இவன் அடிச்சா நம்ம ஃபார்முக்குள்ள வந்துருவானா அப்படிதான் நினைப்பான். அவங்களுக்கு லக் ஃபேவர் ஆச்சுன்னா இல்லைங்களா, லக் ஃபேவரா இருக்கட்டும் வந்துட்டு கீழ இருக்க டீம் வந்து கேட்ச், அதெல்லாம் லக்கி கேட்ச், இதெல்லாம் கையில டப்புனு மாட்டுங்கிறாங்களா அந்த மாதிரி கேட்ச். அது அவங்களும் ரொம்ப மோசமான டீம். ஃபீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லலாம்ல. இல்ல ஆப்வியஸ்லி தூபே இருந்தது அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவருக்கு அடிந்து வசராங்க போட்டு துவைக்க ஆரம்பிச்சது. அவர் தான் 4 விக்கெட் எடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் 2 பால் 4-6. ஸோ அவர் ஃபுல் ப்ரெஷரு. அடுத்த பால் வெளியே பால் போட்டாரு, பல்லாருன்னு அப்பினாரு, அது நேரம் கைக்கு போயிடுச்சு. ஐடியா போலிங் தான் உள்ள போட்டுக்கலாம், ஏன் அவர் வெளியே போட்டாரு? அவர் ரேஞ்சில் பால் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் கொடுத்தாரு. ஓகே இல்லைங்க, ஆனா அது வந்துட்டு 9-10ல 9 டைம்ஸ் பால் கேட்ச் ஆகாது. நான் சிஎஸ்கே ஃபேனா சொல்லல. அந்த ஒரு அந்த 9 ஒரு டைம் நீங்க நடக்குது, அந்த 2 பாயிண்ட் அந்த ஒரு டைம் வந்து உங்களுக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். சிவன் தூபே அந்த இது வந்து ஆப்வியஸா அது ஆடி இருந்தாங்க, அணிந்து வச்சாங்களா ஓவர் போட்டு அது ஆப்வியஸா இந்த மாதிரி வந்து இன்னொரு இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் வந்து திரும்ப நடக்கும். அந்த ஒரு மேட்ச் வின் பண்ணா நீங்க உள்ள போயிடலாம். அந்த மாதிரி மேட்ச்ல இந்த மாதிரி டேர்னிங் பாயிண்ட் நடக்கும்போது யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறா, தூவை வெட்டி வச்சு யார் முடிக்க போறா அப்படிங்கறதான் கேள்வி. சோ இல்ல இவங்களோட ஹவ் இட் வெண்ட் இப்படிதான் போச்சு. சோ வந்து 3/, அட்லீஸ்ட் 2/3 நீங்க வின் பண்ணிருக்கணும். 3/3 ராஜஸ்தான் கண்டிப்பா ஜெயிச்சிருக்கணும். ஆர்சிபியும் ஜெயிச்சிருக்கும். ஹோம்ல எத்தனை கேட்சுங்க விடுறானுங்க புரியலைங்க. பட்டிதர் 50 ரன் அடிச்சாரு, 15 ரன் அவுட் ஆயிருக்கணும் மேட்ச். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 100 அகமதுக்கு எல்லா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லா ஃபாரின் பேட்ஸ்மேன் வந்திருப்பானுங்க. டீம் டேவிட், லிவிங்ஸ்டன் முக்கி இருப்பாங்க. ஆபீஸர் நடந்திருக்கும். அதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் அட்வான்டேஜ் இருந்திருக்கு. மேபி சின்னசாமியில போய் ஆஸ்திரேலியா வின் பண்ணிருக்கலாம். அது கேட்ச் பிடிக்கணும், கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் மாதிரி இருக்கும். நாம் இப்போ அடுத்த மேட்ச் கேட்ச் மிஸ். இப்போ வந்து கதை பேசி நம்ம ஒரு ப்ரோஜனம் ஆக போறது இல்ல. தே ஆர் பவர் பிளேயர் ரெண்டுமே. கலில் ஓகே, கலில்னால எல்லா ஓவரும் போட முடியுமா? 16 ஓவரும் அவருக்கு போடுவாரா? அதான் 3 ஓவர் நல்லா போட்டு கொடுத்துறாரு. கலில் கூட சேர்ந்து அஸ்வின் கொடுக்குறாங்க. எனக்கு புரியல. அது ஹவ் டு இம்ப்ரூவ்ல பார்க்கலாம். ஹவ் டு இம்ப்ரூவ். ஸோ ஹவ் இட் வெண்ட்ல பார்த்தோம்னா நீங்க வந்து இந்த 3 மேட்சஸ்ல மினிமம் ஒரு 2/3 ஜெயிச்சிருக்கணும். ஆனா எப்படி ஈஸியா வந்து மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் உங்க கையிலே கொடுத்துட்டு போயிட்டனால நீங்க 3/3 ஜெயிச்சிருக்கணும். 3/3 ஜெயிச்சிருக்க கூடாது. சிஎஸ்கே மேல கேட்ச பிடிச்சிருந்தா மேட்ச் முடிஞ்சிருக்கும். 2 ஹோம் கேம். அதுக்கப்புறம் 3ஆவது வந்து ராஜஸ்தான். அவங்க வந்து நல்ல ஃபார்ம்ல இல்ல. அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அந்த மாதிரி வந்து 1/3 தோத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும், நாங்க சமரைஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ஹேட் டு இம்ப்ரூவ் பவுலிங்ல சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங். ஸோ பவுலிங்ல தே நீட் டு பிரிங் பவர் பிளே பவுலர். பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற பவுலர் யாரு? அன்சுல் கம்போஜ் வெளியே உட்கார யார் உட்கார வைப்பேன்?
யாரை உட்கார வைக்கணும்னா ஒரு இந்தியன் ஃபாரின் பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வைக்கணும். இந்தியன் ஃபாரின் பேட்ஸ்மேன், சாரி ஃபாரின் பேட்ஸ்மேன் வெளியே உட்கார வைக்கணும். ஃபாரின் பவுலர் யாரு புதர்னாவையா? ஓவர்டனை வெளியே உட்கார வச்சு அன்சுல் கம்போஜ் ஆட வைக்கணும். அன்சுல் கம்போஜ் ஆட வச்சு ஓவர்டனும் அன்சுல் கம்போஜும் ஒண்ணுதாங்க, அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை. அவரும் 2 பால்ல ஒரு 6, 10 பால்ல ஒரு 6 அடிப்பாரு, இவர் 10 பால் ஒரு 6. இவரும் ஆல்ரவுண்டர் தான், அன்சுல் கம்போஜும் ஆல்ரவுண்டர் தான். பட் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். ஜேமி ஓவர்டன் வந்து ஓரளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு நீங்க இது பண்ண முடியாது. அட்லைன்லேயே பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் வந்திருக்காரு. பட் அவர் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்காரு. ஓகே, நம்பர் 8ல தாராளமா நீங்க அன்சுல் கம்போஜ் தாராளமா சரி. ஓகே, அன்சுல் கம்போஜ் இல்லாம இவர் வந்து லெஃப்ட் பவுலிங் போடுவாரு. அன்சுல் கம்போஜ் தாராளமா எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நேத்தன் எலிஸை கொண்டு வரணும். ஒரு உட்கார வச்சு ஜேமி ஓவர்டன் உட்கார வச்சு நேத்தன் எலிஸ் கொண்டு வந்துட்டு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரை ஆட வைக்கணும். விஜயசங்கர் ஆட வைக்கணும், தீபக் கூட ஆட வைக்கணும். தீபக் கூடவா இருக்கணுமா? 2 பேர்த்தையும் ஆட வைக்கணும். 2 பேர்த்தையும் ஆட வச்சா அப்ப நம்மளுக்கு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் கிடைக்கும். சரி, ஓகே. இங்க சேப்பாக்கல 3 ஸ்பின்னரோட போறீங்க. ஓகே, வெளியே போறீங்க. 3 ஸ்பின்னருமே குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ், எங்க வேணாலும் போடுவாங்க. ஸோ வேர் டு இம்ப்ரூவ் பவுலிங் லைனப்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஸோ கண்டிப்பா அன்சுல் கம்போஜை உள்ள கொண்டு வரணும். பவர் பிளே தே ஆர் வெரி வீக். கலீலோட தே நீட் அன்சுல் கம்போஜ் டு போல். அன்சுல் கம்போஜ் போட்டார்னா ஸோ யார் பிளேஸ்க்கு வரணும்னா மேபி ஒன் இந்தியன் ஆல்ரவுண்டர், யாருமே இல்லையா? அப்படி இல்லைன்னா மேபி ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் உட்கார வச்சு, ஃபாரின் ஆல்ரவுண்டர் உட்கார வைக்கணும். ஜேமி ஓவர்டன் உட்கார வச்சு ஒரு இவரை உள்ள கொண்டு வந்துட்டு ஃபாரின் பேட்ஸ்மேனை ஆட வைக்கணும். டெவான் கான்வே ஆட வைக்கணும். டெவான் கான்வே ஆட வச்சுட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும்? டெவான் கான்வே ஆடலாம், ரச்சின் ரவீந்திராவும் ஆடலாம். ஆடி இவரை உட்கார வச்சிடணும். இவரை ஜேமி ஓவர்டன் உட்கார வச்சு அன்சுல் கம்போஜ் உள்ள கொண்டு வரணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம பேட்டிங் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கும். பவர் பிளேல ஓவர் போடுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இது பண்ணா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா நேத்தன் எலிஸா போட வைக்கணும். நேத்தன் எலிஸ் வந்தாருன்னா அவரும் வந்துட்டு பவர் பிளேல போடுவார். ஜேமி ஓவர்டன் நீங்க வெளியே உட்காந்துச்சீங்கன்னா ஒரு ஃபயர் பவர் குறையுது. அந்த ஃபயர் பவர் அப்படி தோனியால 2 ஓவர் ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது நீங்க உங்களுக்கு ஃபயர் பவர் வேற வழி இல்லை. வேற இப்போ நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று உங்களுக்கு பேட்டிங் தே ஆர் லூசிங் இன் பவர் பிளே. பவர் பிளேவை ஸ்ட்ராங் பண்ணியே ஆகணும். ஸோ வந்து பவர் பிளே வந்து ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து தேவை. ஸ்விங் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவை கண்டிப்பாக. ஸோ ஸ்விங் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தேவைன்னா யார் இருக்காங்க? மொத்தமே உங்களுக்கு டீமில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் இருக்காங்கன்னா கலீல், பதிரனா இருக்காங்க. பதிரனா வந்து நீங்கள் இப்போ ஸ்விங் பண்ண மாட்டாரு, பெருசாக அவங்க பவர் பிளே போட்டு தர மாட்டாரு. ஸோ வந்து கலீலுக்கு வந்து 3 ஓவர் போடுறாரு, அது சப்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ வந்து நீங்கள் யார் அப்படி அதுதான் சொன்னேன். ஸ்பின்னர் ஒருத்தர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களே, ஸ்பின்னர் மேபி. ஸோ இன்னொரு சேப்பாக்கு விட்டுட்டு ஒருவேளை ஸ்பின்னர் கடைசியா எப்போ வந்து நீங்க சென்னை வந்து 3 ஸ்பின்னரோட ஆடினாங்க? எனக்கு ஐடியா இல்லை. கடைசியா வந்து 2019 வந்து சென்னை வந்து 3 ஸ்பின்னரோட ஆடினாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்ரான் தாஹிர், ஜடேஜா, அதுக்கப்புறம் ஹர்பஜன் சிங். அந்த 3 ஸ்பின்னர்ஸும் வச்சு ஆடினாங்க. அப்படி இந்த 3 ஸ்பின்னர் வச்சு ஆடும்போது சேப்பாக்கில் தான் மோஸ்ட்லி இந்த 3 ஸ்பின்னர் ஆடுவாங்க. அந்த 3 ஸ்பின்னர் ஆடும் போதுமே சென்னைக்கு வந்து பவர் பிளே பவுலர்ஸ்லாம் டிவி சக்கர் தான். ஸோ இன்னொரு ஸ்பின்னர் தான் போடுவாங்க. மோஸ்ட்லி ஹர்பஜன் சிங் தான் அங்கே போடுவாங்க. அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் தான். ஸோ அவர் தான் 2019 கேம் வேற, இப்போ இருக்கிற கேம் வேற. இல்லை, 2019 இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. பால் கண்ணை மூடிட்டு ஓப்பனர் சுத்த மாட்டாங்க. இப்போ அப்படி கிடையாது, கண்ணை மூடி ஓப்பனர் சுத்துறாங்க. பட் ஆனால் அவர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்கு இல்லை, அந்த மாதிரி பார்க்க வேண்டாம். நீங்கள் வந்து அப்படி கொடுத்தாருன்னா என்ன ஒரு ரீசன்னா லக்ஸுரி இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி இருக்குல்ல. அப்புறம் அதே மாதிரி நம்ம இது போகக்கூடாது. ஒன்று நீங்கள் வந்து 3 ஸ்பின்னர் வச்சு ஆடுறீங்கன்னா அது ஒரு ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு பவர் பிளேல போற மாதிரி இருக்கணும். ஆனா அந்த மாதிரி போட மாட்டீங்க. ஆக்சுவலா அஸ்வின் அது சோ போடுவாரு. இல்ல அவர் வந்து 20 மேட்ச் ஃபிட் ரொம்ப 2019லயுமே அவே கேம்ஸ் போடும்போது ஸ்ரது தாக்கர் தான் அந்த ஓவர் போடுவாரு. எல்லா மேட்சுமே 3 ஸ்பின்னர் போடல. 2019ல வெளியே போகும்போது ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சு தான் போடுறாங்க. அப்போ அதே மாதிரி தான். அப்போ எனக்கு அதே பண்ணிடலாம். இவர் 100 தான் உட்கார வைப்பாங்க. 100 உட்கார வச்சு நேத்தன் எலிஸ் கொண்டு வருவாங்க. 100 உட்கார வச்சுட்டாங்கன்னா நீங்க சிஎஸ்கேவையும் டாப் 4 ஸ்குவாட்ல இருந்து வெளியே உட்கார வச்சிடலாம். மிச்ச 2 பிளேயர்ஸ் வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ். நீங்க வந்து அவங்க மேல கை வைக்க மாட்டாங்க, கண்டிப்பா வைக்க மாட்டாங்க. வைக்க மாட்டாங்கிறது இல்ல, வைக்கலாமா? வைக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து நான் எமோஷன் வச்சு நான் பேசல. தே கேன் பெர்ஃபார்ம் இன்
2 aspects. ஜடேஜாவுல இல்ல 2 aspects ஜடேஜால 3 aspects நீங்க அப்படியே மறந்துருங்க அவங்க. இல்ல நீங்க அஸ்வினா இல்ல நூரா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் கேன் கான்ட்ரிபியூட் வித் பேட். இப்ப நம்பர் 8ல வந்தா பண்ணலாம். அஸ்வின் 4 ஓவர் போட முடியுமா? போடுவாரு. எல்லா மேட்சும் போடுறாரு. இல்ல எல்லா மேட்சும் போடலையே. ஒரு மேட்ச் மட்டும் 2 ஓவர் போட்டாரு. 2 ஓவர் போட்டாரு. அடுத்த மேட்ச்ல வந்து யாரும் அடுத்த மேட்ச்ல ஆடும்போது ஜடேஜா 2 ஓவர் போட்டாரு. ஏன்னா அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டர் வந்தாலே அஸ்வினை போட மாட்டாங்க. நான் இவர் வந்து ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல் சொல்றாரு. ஹைப்போதெட்டிக்கலா இல்ல, நான் மேக்ஸிமம் சொல்றேன் 3 ஸ்பின்னர்ஸ் எல்லா மேட்ச்ல ஆடுவாங்க. ஹைப்போதெட்டிக்கலா சொல்ல, விளையாண்டது 3 மேட்ச். அந்த 3 மேட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லா ட்ராக்லயும் பால் போட தெரியும். அந்த 3 ஸ்பின்னர்ஸ் எல்லா மேட்ச்ல ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். 14 மேட்சஸ் ஸ்பின்னர்ஸ் அப்படி இருக்க ஒரு ஸ்பின்னர் யாரும் பார்த்தீங்கன்னா நூர் அகமது மட்டும் தான். மீதி அஸ்வின் வந்து எல்லா பிட்ச்லயுமே பவுலிங் போற ஆள் தான். ஆனா இந்த டீமுக்கு அவர் வந்து எல்லா மேட்சுமே பவுலிங் போட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ண போறாங்க, அன்சுல் கம்போஜ உள்ள வர வச்சு ஜேமி ஓட்டனை வெளியே உட்கார வச்சு டெவான் கான்வேயோ ஓப்பனிங், ஐ மீன் ஒன்றொன்று இல்லை ஓப்பனிங் இறக்கி விட்டு ரச்சினை ஒன்றொன்று வைப்பாங்க. இல்லை டெவான் கான்வே ரச்சினை ஓப்பனிங் இறக்கிட்டு ருத்துராஜ் கைப்பறம் ஓப்பனிங் ஒன்றொன்று வைப்பாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்படி நடந்ததுன்னா 2 விஷயம் நம்ம பவர் பிளே பேட்டிங். அன்சுல் கம்போஜ், அஸ்வின், அதுக்கப்புறம் வேற யாரு, நம்ம 8 அஸ்வின், அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நூர் அகமது, பத்ரனா, இவங்க 5 பேர் ஆடுவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு 8லயே அஸ்வின் வந்துருவாரு. 8ல அஸ்வின். அன்சுல் கம்போஜும் பேட்ஸ்மேன் தான். ஈஸ் ஆல்ரவுண்டர். ஒரு ஆளே அடிக்க முடியும். ஸோ வந்து இவங்க சிஎஸ்கேவோட பேட்டிங் வந்து 6லேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா 6 ஜடேஜா, 7 தோனி, 8 அஸ்வின், 9 அன்சுல் கம்போஜ். இந்த ஃபினிஷர்ஸ் வந்து இங்கே 4 பேர் தான் வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ வந்து நம்பர் 5ல வந்து விஜய் சங்கர். ஸோ எனக்கு அது விஜய் சங்கர் ஸ்லாஷ் ஹூடா அவங்க 2 பேர். அதில் அது கிளியர். ஹூடாவோட விஜய் சங்கர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்பயும் அவர் தான் முதல் பாலே இன்டென்ட் காட்டினாரு. ஹூடாவால பாலையே தொட முடியல, அதுதான் பிரச்சனை. உண்மைதான். வந்து இந்த மாதிரி இவர் சொல்ற மாதிரி அப்படி இல்லைன்னா கமலேஷ் நாகர்குட்டியே ஒருத்தர் இருக்காரு, 145 150 போடுவாரு. அவரும் நம்பர் 8. அவரும் ஆல்ரவுண்டர் தான். திரும்பி அதே மாதிரி அதே கதைக்கு தான் வருது. அது அன்சுல் கம்போஜ் அவங்க ஆடிடலாம். பாப்போம் என்ன நடக்குது. அவர் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வில், ஏன்னா நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா அவங்கலாம் ரொம்ப வருஷமா இருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு பிரான்சைஸ். ஸோ அவங்களே கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறது கஷ்டம் தான். 5-6 அந்த டீம் நான் 6th அந்த பொசிஷன் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த 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 இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்வின் வந்து அவர் பேஜில் போட்டு இந்த வீடியோவே எடுத்துட்டாரு. ரீசன் என்னன்னா வந்து பீடாக வச்சிருந்த ஒரு கமெண்ட் தான். என்னன்னா வந்து நூர் அகமது வந்து நீங்க பவர் பிளே போடுற மாதிரி இருக்கு, பவர் பிளே போடணும். பதிரனா வந்து கண்டிப்பா ஒரு ஃபாரின் பேசுறா இருந்தீங்கன்னா நீங்க பவர் பிளே போடணும். எப்படி அந்த காலத்துல முகால் எல்லாம் நீங்க எந்துவா இருந்தா டாக்ஸ் கட்டணுங்கிற மாதிரி நீங்க வந்து ஃபாரின் பிளேயரா தான் பவர் பிளே போடணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு அன்அக்செப்டபிள் விஷயம். நீங்க ஃபாரின் பிளேயர் இந்தியன் பிளேயரோ அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்கன்னா அந்த ரோல் நீங்க பண்ணணும். கலீல் அகமதுனா நீங்க கலீல் அகமது இந்தியன் பிளேயர் நம்ம வெளியே இருந்து பேசுறதெல்லாம் பேச வேண்டாம். சிஎஸ்கே இல்ல அந்த இன்சிடென்ட் பத்தி பேசுறேன். சிஎஸ்கே வந்துட்டு தே வில் இதுதான் உங்களோட ரோல், இதுதான் நீ பண்ணணும் அவ்வளவுதான். அவங்க அவ்வளவுதான். தூபே நீ ஸ்பின் அடி, கலீல் நீ ஓப்பனிங் போடு, அஸ்வின் பத்திரானா டெத் போடு. இந்த மாதிரி அதே மாதிரி அவங்க அஸ்வினுக்கு அதான் ரோல்னு சொல்லியிருக்காங்க. பவர் பிளே தான் அஸ்வின். அவங்களுக்கு சிஎஸ்கே 3 ஓவர் நீங்க 3 ஸ்பின்னுக்கு போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்பின்னர் வந்து பவர் பிளே போடுவாங்க. அஸ்வின் அந்த மாதிரி தான். அஸ்வின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால பிரச்சனை ஆகுது. அதனாலதான் பிரச்சனை ஆகுது. பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா இந்த டீம் மாறிடும். ஆனா அங்கதான் கேள்விக்குறி. அஸ்வினால 2வது ஓவர் போட முடியாது. சோ அதனால அந்த 2வது ஓவர் போறது அன்சுல் கம்போஜ் கொண்டு வரணும், இல்லைன்னா காலாக குட்டி கொண்டு வரணும் யாராச்சும் ஒரு. அதுதான். ஸோ வந்து இந்த சிஎஸ்கே பவுலிங் லைன் அப்ப ஹவு டு சமரைஸ்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் ஒரு ரோல் கொடுத்து அவங்க எடுத்திருக்காங்க. அந்த ரோல் அவங்க பண்ணியே ஆகணும். அஸ்வினுக்கு வந்து நீங்க பவர் பிளேல ஒரு ஓவர் போகணும் தான், அவங்க 2 ஓவர் போகணும் தான் அவங்க எடுத்து ஒண்ணு போகுது. ஸோ ஆனா அது வந்து 4th ஓவர் போடுற 5th ஓவர் போடணும். அந்த மாதிரி ஒரு பவுலர் வேணும். கலீல் வந்து 3 ஓவர் போட்டுருவாரு. 1 3 5 இவர் 1 போடுவாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் யாரு போடுவாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் போடுற மாதிரி இன்னொரு இந்தியன் பவுலர் வேணும். அது மட்டும் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா they can change, but still என்ன தெரிஞ்சு கொஞ்சம் இல்ல அவர் இன்னும் கொஞ்சம் அந்த அஸ்வின் இந்த சிஎஸ்கே பால் தான் பேசுறாரு. நான் என்ன ஓப்பனா சொல்லணும்னா அஸ்வின் சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன். அஸ்வின் என்னன்னா நீங்க வந்து அஸ்வின் எடுக்கும் போதே பவர் பிளேல 2 ஓவர் போடணும்னு தான் எடுத்துருக்காங்க. ஜடேஜா வந்து பவர் பிளேல அதிகமா போட்டது இல்லை. ஸோ 100 வந்து போட போகுது. 100 மேபி 5-6 போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஆனால் அஸ்வின் வந்து 2 ஓவர் போடணும் தான் எடுத்து வந்திருக்காங்க. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல.
இதே கண்டினியூ ஆச்சுன்னா அஸ்வின் உட்கார வச்சுட்டு அன்சில் கம்போஜ் ஆடினா உங்களுக்கு யோசிக்கவே தேவையில்லை. பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஸ்பின் சேப்பாக்கில் போகிறதுக்கு பிரச்சனையே உங்களுக்கு போதும். ஸ்பின்ல அவர் நல்லா போடுறவர் தான். ஜடேஜா 4 ஓவர் போடுறதுக்கு குவாலிட்டி போடுறது தான். 100 குவாலிட்டி போடுறது தான். உங்களுக்கு ஆல்ரெடி 6 ஆப்ஷன் இருக்கு. அதனால ஜேமி ஓவர் டைம் வந்து உங்களுக்கு வந்து டெத்ல போடுவார். அட்லீஸ்ட் டெத்ல போடுவார். சிஎஸ்கே பிரச்சனையே கிடையாது. 10 ரன்னாவும் இருக்காரு, ஜேமி ஓவர்டனும் இருக்காரு. ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காலையில ஒரு ஓவர் போறாரு. எனக்கு தெரியும் டெத் எல்லாம் சிஎஸ்கே இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். வேண்டாங்கிறேன். பவர் பிளே தான் சிஎஸ்கே. அதான் அன்சில் கம்போஜ் வந்துடுறாருல்ல. அன்சில் கம்போஜ் அஸ்வினும் ஆடட்டுங்கிற திரும்ப அதே தான். அஸ்வின் பவர் பிளே போட்டா எதுக்கு அன்சில் கம்போஜ் வராரு? எல்லாருமே மறக்கறாங்க. ஈஸ் a மேட்ச் வின்னர். அதான் பவர் பிளே பண்ணாட்டி சொல்றேன். பண்ணிட்டா ஓகே. அவரால மேட்சை மாத்தக்கூடிய கேப்பபிலிட்டி அவருக்கு நிறைய இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் போன தாட்டி ஆர்ஆர் என்ன பண்ணாரு? மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. நிறைய இது பண்ணி கொடுத்தாரு. நீங்க அவர் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் எடுத்து பாருங்க. போன வாட்டி ஆக்சுவலி நீங்க இப்போ நீங்க பேசுனீங்களே இப்போ யஷ்தயால் 5 ரன் விட்டு கொடுத்ததுனால சுரேஷ் சர்மாக்கு விக்கெட் கிடைச்சது. நல்லா பால் போட்டார். அதேதான் அங்க நடக்குது. அங்க எக்கனாமி போலர் யாருன்னு பாக்கலாமா? போன டைம் பயங்கரமா இது எனக்கு எதுல பாக்குறது சத்தியமா தெரியல. அவர் அப்புறம் ஸ்டாட்ஸ் நாங்க போடுறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணார். செக் விக்கெட் எடுப்பாரு. இதுதான் நடக்கும் அந்த டீம். அது வந்து முன்னாடி சீசன்ல தான் நடந்துச்சு. இல்ல ஆனா போன சீசன் அதுவும் நடக்கல. எனக்கு தெரியல. எனக்கு மேபி ஏன்னா ஆர்ஆரோட மெயின் ரீசன் சக்சஸ் காரணம் அஸ்வின் சக்கரம் தான். முதல் 2 சீசன் நல்லா பண்ணாங்க. ஏன்னா அஸ்வின் வந்து அந்த அளவுக்கு எக்கனாமியா போட்டாரு. இவரை விக்கெட் எடுத்துட்டே இருந்தாரு. ஆனா போன சீசன் நடக்கல. ஏன்னா அஸ்வின் இல்லை. ஸோ எனக்கு இந்த சீசன் அதே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி டவுட்டா இருக்கு. பாப்போம். ஸோ லெட்ஸ் see how it goes.